Good morning students. In last videos la enna pathona electric field lines and rules and regulations paathom. Now we move on electric dipole. So electric dipole அப்படிங்கிறது என்ன, ஸோ அதனுடைய பேஸ் பண்ணி எக்ஸாம்பிள்ஸ் என்னென்ன மாலிகுல்ஸ்லாம் டைப்போலாக இருக்கும், அண்ட் தென் எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட்னா என்ன, அது வந்து லாட் ஆஃப் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னா அந்த டைப்போல் எப்படி ஆக்ட் ஆகும் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது. ஸோ எலக்ட்ரிக் டைப்போல் அப்படிங்கிறது டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் எடுத்துகிட்டு அதை வந்து ஸ்மால் டிஸ்டன்ஸில் நம்ம செப்பரேட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு எலக்ட்ரிக் டைப்போல் மாதிரி ஒர்க் ஆகும். ஓகேங்களா, தட் இஸ் two equal and opposite charges are separated by a small distance constitute an electric dipole. ரெண்டு சார்ஜ் எடுத்துக்கிறோம், ஈக்குவலாக இருக்கணும், அண்ட் தென் சேம் டைம் ஆப்போசிட் சார்ஜஸாக இருக்கணும். தட் மீன்ஸ் வந்து ஒன்று ப்ளஸ்ஸாக இருக்கும், இன்னொன்று மைனஸாக இருக்கும். ஓகேங்களா, இதில் நிறைய மாலிகூல்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த மாலிகூல்ஸில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் அண்ட் பாசிட்டிவ் சார்ஜஸ் வந்து கோயின்சைட் ஆகாது. ஸோ அப்படி கோயின்சைட் ஆகலைன்னும் போது அண்ட் தென் சம் மாலிகூல்ஸ் வந்து ஹேவ் பெர்மனன்ட் டைப்போல்ஸாக இருக்கும். அதுக்கான எக்ஸாம்பிள் வந்து கார்பன் டை ஆக்சைடு, வாட்டர் அண்ட் அமோனியா, HCl இதெல்லாமே டைப்போல்ஸ்க்கான எக்ஸாம்பிள்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்குறோன்னா, கன்சிடர் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் பாயிண்ட் சார்ஜஸ் as shown in a figure, and minus q and plus q are separated by a distance 2a and each are having a from the origin. ஆரிஜின்லேருந்து பார்த்தீங்கன்னா மைனஸ் q வந்து ஏங்கிற டிஸ்டன்ஸ்லையும் ப்ளஸ் q வந்து ப்ளஸ் ஏன்ற டிஸ்டன்ஸ்லையும் இருக்கும். அண்ட் ஹியர் ஆர் ப்ளஸ் அண்ட் ஆர் மைனஸ் அப்படிங்கிறது என்னென்னா, ஆர் ப்ளஸ்ங்கிறது பொசிஷன் வெக்டார் ப்ளஸ் க்யூவில் இருந்துட்டும், மைனஸ் ஆர் வெக்டார் அப்படிங்கிறது என்னென்னா பொசிஷன் வெக்டர் ஆஃப் த சார்ஜ் மைனஸ் க்யூ ஃப்ரம் த ஆரிஜின். ஓகேங்களா, நவ் த எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் இஸ் டிஃபைன்ட் ஆஸ் P vector is equal to QR plus vector minus of QR minus vector. This is the electric dipole moment. So electric dipole moment vector lies along the line joining the two charges and is directed from minus q to plus q. So இப்போ electric dipole momentங்கிறது எந்த டைரக்ஷனில் போகும் அப்படின்னு சொன்னால், ரெண்டு பாயிண்ட் சார்ஜஸை ஜாயின் பண்ணணும். அப்படி ஜாயின் பண்ணுறது எங்கேருந்து எங்கே போகணும் அப்படின்னா மைனஸ் க்யூலேருந்து ப்ளஸ் க்யூவுக்கு போகணும். அப்போ தான் அது எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட்டுன்னு நம்ம சொல்லுவோம். ப்ளஸ் க்யூலேருந்து மைனஸ் க்யூ போச்சு அப்படின்னு சொன்னால் எக்ஸ் ஆக்சிஸில் ஐ டு ஐ நம்ம கோஆர்டினேட் சொல்லுவோம், ஐ டு ஐன்னு சொல்லுவோம். அப்போ அங்கே ப்ளஸ் க்யூ டு மைனஸ் க்யூ போகாது, ஏன்னா நம்ம எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸில் பார்த்துருக்கோம். அண்ட் த SI யூனிட் ஆஃப் எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் என்னன்னா கூலும் மீட்டர். நெக்ஸ்ட் ஒன், for simplicity the two charges are placed on x axis. சப்போஸ் x ஆக்சிஸில் நம்ம எடுத்துக்கிட்டு அண்ட் ஈவன் ஆல்சோ ஒய் ஆக்சிஸ்லேயோ இசட் ஆக்சிஸ்லேயோ நம்ம எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னாலுமே டைப்போல் மொமெண்ட் எங்கேருந்து எங்கே போகும்னா மைனஸ் க்யூலேருந்து ப்ளஸ் க்யூக்கு தான் போகும். The magnitude of the electric dipole moment is equal to the product of the magnitude of one of the charges and the distance between them. So electric dipole moment definition கேட்டா எதை எழுதணும்னா, electric dipole moment is defined as the product of magnitude of one of the charges and the distance between them, that is modulus of p vector is equal to 2qa. அதுக்கு தான் நம்ம சொல்லுவோம். ஸோ அதுக்கான டயக்ராம் தான் இப்போ பார்த்துட்ருக்கோம். ஒரு மைனஸ் வெக்டார், மைனஸ் சார்ஜையும் பாசிட்டிவ் சார்ஜையும் வச்சுருக்கோம். அது வந்துட்டு எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸ் நமக்கு தெரியும், பாசிட்டிவில் ஸ்டார்ட் பண்ணி நெகட்டிவில் எண்ட் ஆகும். ஸோ அதே மாதிரி பாசிட்டிவில் ஸ்டார்ட் ஆகி எங்கே டெர்மினேட் ஆகிருக்கு, நெகட்டிவில் டெர்மினேட் ஆகிருக்கு. ஸோ இதுதான் எலக்ட்ரிக் டைப்போல் வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு லைன்ஸை யூஸ் பண்ணி. நெக்ஸ்ட் ஒன், தோ த எலக்ட்ரிக் டைப்போல் மொமெண்ட் ஃபார் டூ ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் சார்ஜஸ் நம்ம எடுத்துகிட்டு ஈஸியாக நம்மளால் ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சப்போஸ் நம்பர் ஆஃப் சார்ஜஸ் இருக்குது, தட் மீன்ஸ் n நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ், n நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருக்குது. சிங்கிளாக ஒரு பாசிட்டிவ் சார்ஜ் ஒரு நெகட்டிவ் சார்ஜ் இருந்துச்சுன்னா டேரெக்டாக நம்ம எழுதிடலாம், P is equal to 2qaன்னு எழுதிட முடியும். சப்போஸ் n நம்பர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜஸ், n நம்பர் ஆஃப் நெகட்டிவ் சார்ஜஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் the electric dipole moment is defined as follows, that is P vector is equal to summation of I is equal to 1 to n qi into ri vector. Here ri vector அப்படிங்கிறது என்னன்னா position of the vector of charge qi from the origin. Suppose singular இருந்துச்சுன்னா modulus of P vector is equal to 2qa, n number of charges இருந்துச்சுன்னா P vector is equal to summation I is equal to 1 to n qi ri vector. Thank you.